ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தந்தையின் சகோதரர் அபூ தாலிப் அவரை மிக நேசித்தார்கள். அந்த நேசத்திற்கு காரணம் என்னவென்றால், எல்லோரும் எதிர்க்கிற போது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணினார், கெஞ்சுவார். இஸ்லாத்திற்கு அவரை எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய முயற்சி செய்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அபூ தாலிப் இருக்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே போய் சொல்லுகிறார்கள், யா அம் குல் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கலிமாவை நீங்கள் சொல்லுங்கள். இந்த வார்த்தைக்காக உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் வந்து பரிந்துரை செய்வேன், வாதாடுவேன், மன்றாடுவேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர் மௌத்தானது குஃப்ரில் தான். ஆனால் இஸ்லாத்தை எதிர்க்கவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுக்க பக்கபலமாக இருந்தார். அவர் குஃப்ரில் மௌத்தாகிவிட்டார். இருந்தாலும் கூட அவருடைய நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு அல்லாஹு தஆலா அவருக்கு மிக குறைந்த வேதனையை வழங்குவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக சொன்னார்கள், நரகத்தில் ஆக குறைந்த வேதனை என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு நெருப்பாலான செருப்பு அணிவிக்கப்படும். அந்த செருப்பை அவன் அணிந்தால் அவனுடைய தலையில் இருக்கிற மூளை கொதிக்கும் என்று சொன்னார்கள். நஅூது பில்லாஹ். இதுதான் நரகத்தின் நிலை.